அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதாவுடைய பார்ட் 2 வீடியோ பதிவுங்க இது. பார்ட் 1 தயவு செஞ்சு 15 ஜூன் 2025 அன்னைக்கு நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் வீடியோவாக. தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை பார்க்கவும். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் இருக்கும், புரிதல் ஏற்படும். பார்ட் 1 வீடியோ பதிவில் தம்ப்நெயிலில் பார்ட் 1ன்னு இருக்காதுங்க, டிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் பார்ட் 1ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதனால் 15 ஜூன் 2025 அந்த தேதியில் பப்ளிஷ் செய்யப்பட்ட மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதா அப்படின்னு சிம்பிளாக தம்ப்நெயில் வச்ச அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்கவும். இது பார்ட் 2. சரி, பார்ட் 2ல் நான் என்ன சொல்ல போகிறேன், ஏன் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு சர்வே போட்டோம். என்ன போட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் 22,000 பாட்டம் தொட்டுருச்சு, அதனால் இங்கேருந்து கன்சாலிடேட் ஆகி டிப் அடித்து அதுக்கப்புறம் மேலே தான் போக போகுது, லாங் டேர்ம் புல் ட்ரெண்ட் இன்டாக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் இதே தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் 22,000 தான் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம சர்வேயில் இதே கொஸ்டினை கேட்டோம். மக்கள் எல்லாரும் இதுக்கு தான் பாசிட்டிவாக ஓட் பண்ணாங்க. எனக்கு இந்த இண்டிகேட்டர் ரொம்ப தப்பாக தெரியுது. எப்பொழுதுமே மார்க்கெட் நம்ம நினைக்கிற மாதிரி அது நடக்காது. ஸோ நான் உல்டாவாக யோசிக்கிறதுனால இந்த 20% ப்ராபபிலிட்டி நிஃப்டி 50 22,000 உடச்சி கீழே போகுமோ அப்படிங்கிற அந்த பயத்துக்கான ப்ராபபிலிட்டி நடக்குமோ அப்படின்னு தோணுது. இது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு காரணமாயா அப்படின்னு கேட்காதீங்க. மார்க்கெட் எப்படி வேணாலும் நடக்கும் நண்பர்களே. சரி, தொடர்ந்து நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குது, உக்ரைன் ரஷ்யா வார் முடிய போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இன்டென்ஸாக மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல் ஹமாஸ் வார் முடிஞ்சு இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் மறுபடியும். ஈரான் யூஎஸ் மேலே அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் வாரெலாம் வரும்னா நினச்சோம், வந்துருச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து உலகம் முழுவதும் ஏதோ ஒரு கயாஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ப்ளஸ் உலகத்தினுடைய ஜிடிபியே growth கம்மியாக தான் இருக்குது. அதில் நம்ம இந்தியாவினுடைய ஜிடிபி ஓரளவு பெட்டராக இருக்குது. 6.5% ஜிடிபி growth-எல்லாம் நம்மள மாதிரி நாட்டுக்கு பத்தாது. ப்ளஸ் நம்ம நாட்டில் ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு பிரச்சனை, புரியுதுங்களா? நிறையா பேத்துக்கு வேலை போகுது. அதே சமயம் ஏஐ உள்ளே வர்றதுனால நம்மெல்லாம் சர்வீஸ் பேஸ்டு ஒரு கண்ட்ரி. அதாவது என்னென்னா, நமக்கு இன்னோவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருக்கிறாங்க இன்னோவேட்டிவ் பீப்புள் இருக்கிறாங்க, இன்னோவேட்டிவாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். பட் அந்த கல்ச்சுரலாக நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜாபு அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள மக்கள் நம்ம எல்லாருமே ஏஐனால் ரொம்ப ஈஸியாக பாதிக்கப்படுவோம். அந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ். ப்ளஸ் ட்ரேட் வாரில் 10% ஆல்ரெடி போட்டார். ப்ளஸ் இந்த மாதிரி கேட்டிக் சிச்சுவேஷனில் ஒரு குளோபலைஸ்டு எக்கானமியில் இருக்கிற நம்ம நாடு எப்படி பழைய மாதிரி நல்ல குரோத்தை கொடுக்க முடியும்? 6.5% குரோத்தை காட்டும் பொழுது எப்படி நம்ம கம்பெனிகள்லாம் ஏர்னிங்ஸை கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது தானே. ஒரு நாடு 6.5% குரோத்தாக இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணலாம் கம்பெனிகள். எத்தனை கம்பெனி இருக்க முடியும்? அதையெல்லாம் ஜென்ரிக் ரூலில் நம்ம கொண்டு வர முடியாது. அதெல்லாம் எக்ஸப்ஷன் லிஸ்ட்டு. அப்போ ஜென்ரலாக பார்க்கும் பொழுது 8-9% குரோத் நடந்த போது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் உயர்ந்த அளவுக்கு 6.5% குரோத் இருக்கும் பொழுது உயராது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். முன்னாடி இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன சொன்னோம், மாட்ரேட்டாக ரிட்டர்ன் எதிர்பாருங்க அப்படின்னு சொன்னோம். இன்னமும் மாட்ரேட்டாக ரிட்டர்ன் எதிர்பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த 60-65% ப்ராபபிலிட்டி பிரகாரம் அப்படி தான் சொல்கிறோம். ஒருவேளை 20% இந்த ப்ராபபிலிட்டி பிரகாரம் மார்க்கெட் இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் இப்போ நான் பேசுகிற நெகட்டிவ் ஃபேக்டர்லாம் இங்கே எடுத்துக்கிட்டு இன்னமும் அது அக்ரிவேட் ஆகும் பொழுது மார்க்கெட் கண்டிப்பாக உடப்பட்டுச்சு அப்படின்னா இது ஒரு அரிய வாய்ப்பு. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது நிஃப்டி 50 லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளில் வேல்யூவேஷன் ஜோனில் வர்ற பங்குகள் இன்னமும் சீப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அது அரிதிலும் அரிதான வாய்ப்பு நம்ம வாங்கிறதுக்கு அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஸோ இது ஒரு ஜென்ரிக் ஃபேக்டர். இது மட்டும் இல்லாமல் 2 சார்ட் காட்டுறேன். அந்த சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கொள்ளலாம்.
இந்த சார்ட் வந்து நிஃப்டி 50னுடைய டிவிடெண்ட் ஈல்டு சார்ட்டுங்க. அதாவது இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நிஃப்டி 50 எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் த டிவிடெண்ட்டை நமக்கு ஈல்டாக வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சார்ட்டு. இந்த பிங்க் கலர் லைன் அப்படிங்கிறது நிஃப்டி 50னுடைய ஆக்சுவல் வேல்யூ. இப்போ இருக்குது பார்த்தீங்களா, 24,000க்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த பிங்க் லைன் காட்டுது. இப்போது இந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள். ஏன் கம்மியாக இருக்குது? ஸ்டாக்கினுடைய விலைகள்லாம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? உதாரணமாக ஐடிசியை நீங்கள் 180 ரூபாய்க்கு வாங்கும் பொழுது அவங்க 8 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்தாங்களாம். உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே இது 410 ரூபாய்க்கு அதே 8 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அல்லது 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா டிவிடெண்டினுடைய அந்த ஈல்டு பர்சன்டேஜ் குறைச்சிரும். புரியுதுங்களா? 100 ரூபாய் இருக்கிற வேலைக்கு உங்களுக்கு 5 ரூபாய் கொடுத்தா 5 ரூபாய் டிவிடெண்ட் ஈல்டு. ஆனால் 100 ரூபாய் இருக்க வேண்டிய பொருள் 200 ரூபாய்க்கு கிடைக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு பதிலாக உங்களுக்கு 7 ரூபாய் கொடுத்தா 3 ரூபாய் தான் டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் ஈல்டு குறைஞ்சு போகுது. விச் மீன்ஸ் தட் அந்த ஸ்டாக்கினுடைய விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அதே சமயம் நிஃப்டி 50னுடைய பிபிஐ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 22, 23 விச் இஸ் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். அதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். சரிங்களா? அதை வந்து இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இந்த வீடியோ பதிவில் இந்த சார்ட்டில் இந்த பிளாக் கலர் லைன் வந்து டிவிடெண்ட் ஈல்டு, இந்த பிங்க் கலர் லைன் வந்து நிஃப்டியினுடைய அந்த மதிப்பு. எப்பெல்லாம் வந்து டிவிடெண்ட் ஈல்டு நல்லா குறைஞ்சிருக்குதோ அப்பெல்லாம் நீங்களே வந்து பாருங்கள், பிங்க் கலர் லைன் வந்து கிராஷாக கொடுத்துருக்குது. கரெக்டாக பாருங்கள், ரெண்டுமே வந்து அப்படியே வந்து பிங்க் கலர் லைன் மேலே இருந்தால் கீழே பாட்டத்தில் டிவிடெண்ட் ஈல்டு. அதே போல் வந்து டிவிடெண்ட் ஈல்டு மேலே இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற பிங்க் லைன் வந்து அப்படியே பாட்டத்தில் இருக்குது பாருங்கள். ரெண்டுமே வந்து பாருங்களேன் கிட்டத்தட்ட என்ன ஷேப்பில் வந்து போகுதுன்னு பாருங்கள். இப்போ என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுமே வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேரணும். இப்போ எப்போ சேருவாங்க? நிஃப்டி 50 கிராஷ் ஆகணும், டிவிடெண்ட் ஈல்டு ஏறணும். அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த சார்ட்டினுடைய தன்மை புரியுதா? 2008லேருந்து 2010 பீரியடில் டிவிடெண்ட் ஈல்டு பயங்கரமாக மேலே போயிருக்கு. மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் அடித்து நிஃப்டி 50 மேலே போயிருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு குறைஞ்சிருக்கு. மறுபடியும் ஜாயிண்ட் அடித்து டிவிடெண்ட் ஈல்டு மேலே போயிருக்கு, நிஃப்டி 50 அப்படியே கீழே கன்சாலிடேட் ஆகிருந்ததுக்கு. இதே மாதிரி வந்து 2018 to 2020 பாருங்கள், டிவிடெண்ட் ஈல்டு குறைஞ்சிருக்கு, டிவிடெண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகி மார்க்கெட் கிராஷ் ஆகி இப்போ மறுபடியும் வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு இரு ஆடுகள் வெவ்வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன. அவர்கள் சந்தித்து கொள்ள வேண்டிய அந்த வேலை தான் வந்து கிராஷ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சார்ட் நமக்கு சொல்கிற ஒரு விஷயம். நான் இந்த சார்ட்டை ஏன் தெரியுமா எடுத்தேன் நண்பர்களே? ஜென்ரலாகவே டிவிடெண்ட் ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா பக்கமும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாகவே வந்து இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. என் மைண்டில் அது ஓடிட்டே இருந்துச்சு. ஐடி செக்டரில் மட்டும்தான் ஒரு 3% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நான் 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறேன். நல்ல பீரியட்ஸ் இருக்கும். ஒரு 5% ஈல்டில் தான் வந்து நல்லாவே கிடைக்கும். 4%, 5%, 6%, 7%, ஆர்இசியெல்லாம் வந்து 11% ஈல்டெல்லாம் பப்ளிக் செக்டர் கம்பெனியில் கொடுத்த அந்த மாதிரிலாம் இருக்கும் நண்பர்களே. இப்போ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எந்த செக்டர்லையுமே அந்த மாதிரி 4% ஈல்டு கிடைக்கிறதே மிகப்பெரிய ஒரு அரிதான விஷயமா இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன தான் நிஃப்டி பி 22ன்னு பேசினாலும், அது ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ்னு பேசினாலும், ஏதோ ஒரு விதத்தில் ப்ராடர் மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி டிவிடெண்ட் ஈல்டை ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுனால விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங்கே எனக்கு முன்னாடியே கொடுத்துருச்சு. அதனால தான் நான் இந்த சார்ட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை அப்சர்வ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். நிஃப்டி 27,000 போக போகுதா அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு முன்னாடியே போட்டிருக்கிறோம். அதில் இந்த சார்ட்டை வந்து காட்டியிருக்கிறோம். இது நிஃப்டியினுடைய இபிஎஸ் வெர்சஸ் நிஃப்டியினுடைய புள்ளி மதிப்பை காட்டுற சார்ட்டுங்க. இந்த பிங்க் கலர் லைன் அப்படிங்கிறது நிஃப்டி 50னுடைய அந்த மதிப்பு சார்ட்டு. சரிங்களா? பிளாக் கலர் லைன் அப்படிங்கிறது நிஃப்டியினுடைய இபிஎஸ். இப்போது 2020 400, 380, 350 அந்த ரேஞ்சில் இருந்த நிஃப்டியினுடைய இபிஎஸ் இப்போது 1100க்கும் மேலே போயிருச்சு. 1100 அப்படிங்கிற இபிஎஸை தொட்டதுனால அதுக்கு 22 பிஇ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 24,000 புள்ளி அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? அப்போது நிஃப்டி பிஇனுடைய மதிப்பு இந்த இடத்துல காஸ்ட்லியாக இல்லாத மாதிரி தெரியுது. நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இபிஎஸ் வந்து சடனாக க்ரோ ஆயிரும்.
அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து இபிஎஸ்ஸை தக்க வைக்க முடியாது. கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த பீரியடில் என்ன இபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய பேட்டர்னை பாருங்கள். அதுலேருந்து ஒரு ஆவரேஜ் இபிஎஸ் எடுத்து அதுக்கு ஒரு 20 பிஇ அப்படிங்கிற ஃபேர் வேல்யூவை கொடுத்து அதுக்கு என்ன ப்ரைஸ் வேல்யூ வருதோ அந்த மாதிரி ஸ்டாக்கை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வர்றோம். ஆனால் நிஃப்டி 50 அப்படின்னு பேசும்பொழுது இந்த பிளாக் கலர் லைன், அதாவது அந்த இபிஎஸ் பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இபிஎஸ் லைன் வந்து பெருசாக வந்து ஒன்றுமே வந்து பள்ளம் காட்டவே இல்லை. 2020 காட்டின பள்ளம் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பள்ளம். மற்றபடி மைல்டாக குறைஞ்சு அப்படியே கன்சாலிடேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன சொன்னோம், இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் 2022 நடந்த அதே சிச்சுவேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். என்ன சொன்னோம், 2022 பாருங்கள், அந்த பிங்க் கலர் லைன் மேலே ஏறிட்டு ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு. அந்த கரெக்ஷனை கொடுக்கும் பொழுது நிஃப்டியினுடைய இபிஎஸ் பாருங்கள், அந்த பிளாக் கலர் லைன் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஃப்ளாட்டாக இருந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பீரியடில் இந்த நிஃப்டி 50 வந்து பிங்க் கலர் லைன் வந்து என்ன பண்ணியிருக்குது, கீழே வந்துட்டு மேலே ஏறி இருக்குது. ஸோ அதே பேட்டர்னில் வந்து இப்போ நடக்கிறத பார்த்தா அந்த 22,000 தான் பாட்டம், அங்கேருந்து மேலே போகுது. இந்த மாதிரி 22 இருந்த பேட்டர்னை இப்போ இருக்கிற அந்த பிங்க் கலர் லைனு ப்ளஸ் இபிஎஸ் வந்து ஃப்ளாட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். அதன் அடிப்படையில் நிஃப்டி 27,000 தொடப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். ஆனால் இதே சார்ட்டில் நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி போங்க, 2008 பாருங்கள். 2008 அந்த பிங்க் கலர் லைன் வந்து பீக்கை தொட்டுட்டு கீழே வந்திருக்குது சரிங்களா, 2010க்கு முன்னாடி. நண்பர்களே, இந்த சார்ட்டில் வந்து இந்த கிராஷ் ரொம்ப கம்மியாக தெரியுது. ஆனால் 2008 நடந்த கிராஷு 60% கிட்ட கரெக்ஷன், பயங்கர பெரிய கிராஷு. அந்த பீரியடில் இபிஎஸ் பாருங்கள் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு, அல்லது 2020 நடந்த பள்ளம் அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வந்து நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஃப்ளாட்டு ப்ளஸ் மைனர் கரெக்ஷன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த கிராஷ் நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு தாட்டு நமக்கு தோணுது. அப்படி தான் இந்த சார்ட்டு நமக்கு சொல்லுது. நண்பர்களே, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது 20% ப்ராபபிலிட்டி நிஃப்டி 50 மார்க்கெட் கிராஷை இனிமேல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராபபிலிட்டியினுடைய அடிப்படையில் இந்த மாதிரி சிந்திக்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் இன்னமும் வந்து என்ன நினைக்கிறேன், என்னுடைய மார்க்கெட்டில், அதாவது என்னென்னா என்னுடைய காசு எல்லாமே மார்க்கெட்டில் தான் இருக்குது ஆல்ரெடி சரிங்களா. மார்க்கெட்டில் இந்த 20% ப்ராபபிலிட்டி பிரகாரம் கிராஷ் வந்தாலும் நான் அதை வச்சுக்கணும் அப்படிங்கிற உறுதியான நீண்டகால முதலீட்டாளராக மாறணும் அப்படிங்கிற எய்மில் நான் இருக்கிறேன் சரிங்களா. என்ன நடந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடில் தான் நான் இருக்கிறேன் நண்பர்களே. அதுக்காக மார்க்கெட் நான் கிராஷ் ஆக போகுதுன்னு உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோ பதிவை போடவில்லை. பேட்டர்னை வந்து நான் இப்படி பார்த்தேன், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். புதுசாக வந்த இன்வெஸ்டர்ஸுக்கு கிராஷ்னால் நீங்கள் வந்து இப்போ பார்த்த 20% கிராஷே கிடையாது. ரியல் கிராஷுங்கிறது இன்னும் கொடுமையாக இருக்கும். 2020 நடந்தது கூட கிராஷே கிடையாது, அது விஷேப் ரெக்கவரி ரொம்ப ஷார்ப்பாகவே மேலே வந்துருச்சு. மார்க்கெட் வந்து டைம் கரெக்ஷனும் கிராஷும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நடக்கும், தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். நான் அதை ஒரு 2 தடவை பார்த்துருக்குறேன், நீங்கள் இன்னும் பார்க்கல. அதனால் ஒருவேளை அப்படி நடந்தால், இந்த 20% ப்ராபபிலிட்டி பிரகாரம் நடந்தால் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத கேட்டுக்கங்க. இப்போ இருக்கிற நிலமையில் உங்கள் பிரெயின் வந்து அதை சிந்திக்கவே விடாது. ஜென்ரலாகவே நம்ம சைக்காலஜிக்கலாக இந்த மார்க்கெட் அப்படின்னு வரும்பொழுது பாசிட்டிவாக தான் வயர் பண்ணுவோம். நம்ம காசை வந்து போடுவோம், அது லாபம் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் போடுவோம். ஆனால் வந்து பல நேரங்களில் வந்து அது நடக்காது. அப்படியே சில நேரங்களில் நடந்தாலும் அது புல் ட்ரெண்டில் மார்க்கெட் சென்டிமெண்ட்டால் நடக்குமே ஒழிய உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா அனாலிசிஸ்னால் நடந்துச்சா அப்படிங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோ பதிவை போடலை. நான் இப்போவும் வந்து 60 to 65% மார்க்கெட் வந்து 22,000 தான் பாட்டம்னு நான் நினைக்கிறேன். இங்கேருந்து கன்சாலிடேட் ஆகி மைல்டு டிப்ஸை கொடுத்துட்டு அந்த டிப்ஸ் எல்லாம் வாங்குகிற வாய்ப்பாக தான் நமக்கு வந்து அமையும். அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து கன்சாலிடேட் ஆகி மெதுவாக மேலே ஏறும் அப்படின்னு சொல்கிறேன். மாட்ரேட் ரிட்டர்ன் வரும்னு சொல்கிறேன். அந்த ப்ராபபிலிட்டி தான் 60 to 65% நான் இன்னமும் வந்து சொல்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோ பதிவில் பேசுனது எல்லாமே 20%க்கான ப்ராபபிலிட்டின்னு சொல்லி வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.